ஒரு பர்ஃபெக்டான க்ரீன் ஃப்ளாகை தேடிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு அமைகிறதெல்லாம் ரெட் ஃப்ளாகாக இருக்குது. எனக்கு புரியல. நானாக போய் ரெட் ஃப்ளாகை தேடி போகிறேனா, இல்லை என் முகராசிக்கு அதுவாக அமையுதா அப்படின்ற மாதிரி கவிதா கேட்டிருக்காங்க. கார்த்திகாவோட டைரியில் 6வது எபிசோட் கேட்டுட்ருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி கவிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்கு. க்ரீன் ஃப்ளாக்கான குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஒரு டைம் கொடுக்க மாட்டுறாரு, லவ் இல்லை, கேர் இல்லை, ஒரு அட்டென்ஷன் சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு டாக்ஸிக்காகவே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு பாயிண்டில் இது வேணாம், இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்றதுனால அவங்க அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் எதிர்பார்த்தாங்களோ க்ரீன் ஃப்ளாக்கான குவாலிட்டிஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க செக்லிஸ்ட்டில் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்தார். தாங்குன்னு தாங்கினார். பயங்கரமாக காதலிச்சார். பயங்கரமாக கேர் கொடுத்தாரு. சூப்பராக போயிட்டு இருந்துச்சு லவ். பட் ஆஃப்டர் 2 years என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க எதெல்லாம் ரெட் ஃப்ளாகுன்னு நினச்சி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கவிதாவால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. எதனால் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வந்தாங்களோ அதே விஷயம் ரிப்பீட் ஆகுது. இதை நான் என்ன பண்ணட்டும்? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அண்டு நல்லா தானே இருந்தார், க்ரீன் ஃப்ளாகாக தானே இருந்தார், ஃபாரஸ்ட்டாக இருந்தாருங்க, க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருந்தார். இப்போ ஏன் இப்படி மாறினாருன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த ரெட் ஃப்ளாகா, க்ரீன் ஃப்ளாகா. ஒரு க்ரீன் ஃப்ளாக்னால் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி செக்லிஸ்ட் இருக்குது எனக்கு. இதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டாருன்னா வாவ், பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர், ஏன்னா கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பார். ரெட் ஃப்ளாக்னால் ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருப்பாங்க, சந்தேகப்படுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்குன்னு வச்சுருக்காங்க. ஓகே ஃபைன், நேம் டேக்லாம் ஓகே தான். பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஃப்ளாக்? எனக்கு புரியவே இல்லை. என்னென்னா இப்போ ரீசெண்டாக இவங்கெல்லாம் க்ரீன் ஃப்ளாக், இவங்கெல்லாம் ரெட் ஃப்ளாக், நான் ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாக்? நீங்கள் ரெட் ஃப்ளாக்கா, க்ரீன் ஃப்ளாக்கா? அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்போதுமே அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் எந்த தப்புமே பண்ணது கிடையாதா? யூ ஆர் பர்ஃபெக்டா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? பர்ஃபெக்டாக ஒருத்தரை தேடி போகிறேன், எனக்கு பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும்ப்பா, 100னா 100 out of 200 இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் யூ நோ வாட், ஐ பெட் யூ கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒருத்தரை தேடவே முடியாது, இருக்கவே மாட்டாங்க. இம்பர்ஃபெக்ஷன் தானுங்க ஒரு ஹியூமனுக்கான நேச்சரு. அதுவே இருக்கக்கூடாதுன்னா எப்படி? இங்கே எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துட்டா நல்லா இருக்காது. இங்கே அப்படி ஒருத்தங்களை தேடி 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 கடைசியில் நம்ம தான் அந்த ப்ராசஸில் நம்மளே இழந்துடுறோம். இங்கே அதுதான் எல்லாரோட லைஃப்லேயுமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்கள் பார்ட்னர்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் அவர் எப்படி ஆன்சர் பண்ணிட்டாருன்னா அவர் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு விஷயத்தை புகுத்திட்டாங்க. நம்மளும் அதை எதிர்பார்க்குறோம். பட் ஒரு 2 இம்பர்ஃபெக்டான பர்சன்ஸ் லவ்வில் கற்றுக்கிறது தானே விஷயம். ஓகே, ஒரு சிலர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரேன்னா கம்ப்ளீட்லி ஃபைன். பட் அதை தாண்டி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம இது க்ரீன் ஃப்ளாக் இல்லை, ரெட் ஃப்ளாக் இல்லைன்னு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சந்தோஷமாக வாழவே முடியாது. கடைசியில் நமக்கு கிடைக்கிறது தனிமை மட்டும்தான். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு பார்ட்னர்கிட்ட, அது உங்ககிட்டையும் இருக்கா அப்படின்றத முதல்ல யோசிங்க. இது ஜட்ஜ்மெண்ட்கான ஒரு டாக் கிடையாது, நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் தான். எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். நமக்கு கிடைக்கிறவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும், கேர் பண்ணிக்கணும். அப்படிலாம் பார்த்தா நிறைய பேருக்கு, நிறைய பசங்களுக்கு ஒழுங்காக ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியாது. அது ரெட் ஃப்ளாக்கா இல்லை அவங்க வளர்ந்த விதமா? ஆக்சுவலாக நாமளே நிறைய விஷயங்களை சொல்லி ஏமாற்றிட்டுருக்கோம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே க்ரீன் ஃப்ளாக் டோட்டலாக இவங்க க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னும் யாரும் கிடையாது, ரெட் ஃப்ளாக் அப்படின்னும் யாரும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் க்ரீன் ஃப்ளாகும் இருக்குது, ரெட் ஃப்ளாகும் இருக்குது. பட் நீங்கள் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மெச்சூர்டாக
நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறீங்கிறதுல தான் லைஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இதில் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களோட கதைகளையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா karthikainspire@gmail.com அப்படின்ற என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களோட கதைகளை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கதையில் மீட் பண்ணலாம். பாய்.